அவனுக்கு 21 தெய்வங்களும் அங்கே 61 வண்டிகளும் அத்தனைக்கு இந்த ஆபத்து ஆடை என்ற 18ஆம் வழி எடுப்பேன். எப்படி என்ன விஷயம் விளக்குது? சரி, அந்த கேஸை தீர்ப்பு வாங்கணும், தொழில் பர்மனண்ட் ஆகணும், உடம்பு கொஞ்சம் இருக்குது, வீட்டுக்காரிக்கு உடம்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, வீட்டில் வேறு ஏதாவது இருக்குதா சிக்கலுங்க பார்க்கணும் சாமி, எனக்கு ஏதாவது போகணும் தொந்தரவாகுது, ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. கரெக்டா? அந்த பிரச்சனையை வராமல் காப்பாற்றி கொடுத்து கேஸ் எத்தனை வருஷம் நடக்குது? 30 வருஷமா இருக்குதா? முன்னாடி அந்த கேஸை தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு ஒரு கேஸை தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்றேன், வேலையும் பர்மனண்ட் பண்ணி விட்டுறேன். சரியா? 12ஆம் மாதம் 17ஆம் தேதி பர்மனண்ட் தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்றேன். வீட்டில் கொஞ்சம் சில தொந்தரவு, அந்த தொந்தரவை சரி பண்ணி கொடுத்துட்றேன். வேற என்ன வேணும்? தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்றேன். சரியா? வேலையும் பர்மனண்ட் விட்டுறேன். கொடுக்குறது ஏம்பாடு, காக்கிறது ஒம்பாடு. உதாரணம் பிடிச்சிக்க மணி பிடிச்சி ஏதாவது முடிவு பண்ணி கிளம்புறது விழுந்துருதா? முடிவு போகிறதா? உங்கள் ஊர் எல்லையிலே தானே இருக்குது. 5 பேர் பார்ட்னர், நிலைக்கு 3. கரெக்டா? ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடிக்கொண்டிருக்கான். கண்ணாத்தா மாதிரி 1000 சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி.